விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 8662 வாக்குகள் பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி 3121 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 441 வாக்குகளை பெற்றிருக்கிறார். முதல் சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஏறக்குறைய 5541 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலையில் இருக்கிறார். ஏறக்குறைய 8% வாக்குகள் என்பது எண்ணப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பதிவாகியிருக்கூடிய 1,95,000 வாக்குகளில் இந்த எண்ணிக்கை என்பது 10,400 இருக்கிறது. இந்த ட்ரெண்ட் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது திமுக தற்போது கணிசமான வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. திரு பிரியன், இந்த இடைத்தேர்தல் முடிவு அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் நமக்கு ஒரு அளவுக்கு தெரிய வந்திருக்கு. இதுல அதிமுகவுடைய இடத்தை பாமக 2ஆம் இடத்துக்கு, பாஜக கூட்டணி 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. இதை அந்த கட்சியில் எப்படி கிளைம் பண்ணுவாங்க? பாஜக வரக்கூடிய நாட்களில் அதிமுக எப்படி இதை டிஃபெண்ட் பண்ணும்? இல்லை, பொதுவாகவே தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு வன்னியர்கள் கொண்ட தொகுதி தான் விக்கிரவாண்டி. கிட்டத்தட்ட 42% வாக்குகள் அவங்க வச்சுருக்காங்க. அடுத்தது பட்டியலில் இருந்தவர் 35% இருக்காங்க. ஸோ அந்த தொகுதியில் அந்த ஜாதி ரீதியான வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுறதுல எங்களுக்கு தான் ஒரு முன்னிலை, அதில் ஒரு ப்ரிஃபரன்ஸை வாக்காளர்கள் கொடுப்பாங்கன்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் பாமக அங்கே நிற்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த விதத்தில் அவங்க ஓரளவுக்கு வெற்றியும் பெறுவாங்க. அந்த கணிசமான ஒரு 80,000 ஓட்டுகள் இருக்குது, வன்னியர்கள் ஓட்டுகள். அதில் ஒரு 45,000 ஓட்டுகளை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெஜாரிட்டி ஓட்டுகள் அவங்க வாங்குவாங்க. ஸோ இதன் மூலமாக 2026 நோக்கி போகும்போது பெரிய ஒரு அட்வான்டேஜ்லாம் சொல்ல முடியாது ஆக்சுவலாக. இது அவங்களுடைய அதை உறுதிப்படுத்திக்கிறாங்க, அவங்களுடைய ஓட்டை மறுபடியும் உறுதிப்படுத்திக்கிறாங்களே தவிர இதுவே எதிர்காலத்தில் அந்த தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றுவாங்க, இல்லை 2வது இடத்த வந்ததுனால அவர்கள் ஒரு மேஜர் ஃபோர்ஸாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் விக்கிரவாண்டி தொகுதியில் விழுப்புரம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில், பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் 17% ஓட்டு தான் பாமக வாங்கினாங்க. அப்போ அந்த அளவுக்கு செல்வாக்கு கூட இல்லை. அது அதிமுக தான் 35% ஓட்டு வாங்கினாங்க. பானேஷனில் 39% ஓட்டு வாங்கியது விடுதலை சிறுத்தைகள். அதனால் பாமகவுடைய செல்வாக்கை இந்த இடைத்தேர்தலில் ஓரளவுக்கு நம்ம ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும், நமக்கு அந்த ஆதரவை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவங்க போட்டி போட்டாங்க. அது வெற்றியினால் மட்டும் முடியுமா, இல்லை இந்த மாதிரி செகண்ட் பிளேஸ் தங்களுடைய ஓட் பேஸை ரீடைன் பண்ணுறது மூலமாகவே அவங்க சாத்தியப்படுத்தல? அவங்கள பொறுத்த மட்டும் அந்த ஓட்டை வாங்கிட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணால் போகிறோன்னு நினைக்கிறாங்க. பட் அதுதான் அவங்களுடைய பலவீனமாகவும் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அவங்க அதை தாண்டி அந்த எல்லையை தாண்டி போக மாட்டேனாங்க, அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்காங்க. அந்த வட்டத்திலேருந்து எப்போ வெளியில் போகிறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் வன்னியர் அல்லாத அந்த ஜாதிகள் ஓட்டோ இல்லை நடுநிலையாளர்கள் ஓட்டையோ வாங்கணும், அதே மாதிரி பட்டியலினத்தோர் ஓட்டு வாங்கணும். இந்த மாதிரி அவங்க பாஜகவோட இருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பாஜக ஓட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கும். இதுவே அதிமுகவும் பாஜகவும் பாமகவும் கூட்டணியில் இருக்கு வச்சுக்கோங்க, அப்போ அந்த 2 கட்சியில் ஒன்று நின்றுதுன்னா திமுகவுக்கு கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாமக அதிமுக காம்பினேஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் டஃப்பாக ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இங்கே நடக்காத போயிட்டு தான் பார்க்குறோம் நம்ம. அதனால் பாமகவை பொறுத்த மட்டும் அவங்க இந்த ஓட்டு நமக்கு இருக்குது, மீண்டும் தக்க வைத்துக் கொள்கிறோம் என்கிற அந்த திருப்தியிலேயே அவங்க அடுத்த எலெக்ஷன் நெகோசியேஷனுக்கான பலம் கிடைத்திருக்கும் ஓரளவுக்கு. இந்த எண்ணிக்கை எப்படி, இந்த ட்ரெண்ட் அப்படின்னு இந்த ட்ரெண்ட் பார்க்கும்போது அவங்க குறைந்தபட்சம் ஒரு 50,000 ஓட்டுகள் வரைக்கும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்க தே வில் பி ஹாப்பி, ஓகே அதை வாங்கிட்டோம். ஆனால் அவங்களோட நோக்கம் என்னென்னா 60,000 வாக்குகள் வாங்கணும்னு அவங்க ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. திமுக எப்படி 60% ஓட்டு வாங்கணும்னு ஞாபகம் வச்சுருக்காங்களோ, இவங்க 60,000 ஓட்டு வாங்கணும் பாமக ஒரு டார்கெட். அப்போ தான் நம்ம உழைத்ததுக்கான ஒரு பலன். 30% வாக்கு வருது அங்கே அவங்களுடைய. திமுக பதிவான ஓட்டுக்களில் 60% வாங்கணும்னு ஒரு டார்கெட்டை சீஃப் மினிஸ்டர் வச்சிருக்கிறதா திமுக காரங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது எவ்வளோ தூரம் நடக்குன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இவங்க பாமக எண்ணிக்கையில் பார்க்கும்போது ஒரு 60,000 ஓட்டுக்கள் வாங்கினாலே எங்களுக்கு பெரிய விஷயம் சார், திமுக பயன்படுத்திய அந்த யுக்திகளுக்கு எதிராக நாங்கள் ஓரளவுக்கு போராடி இருக்கோன்ற ஒரு எங்கள் உழைப்புக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி உணர்வோம் அப்படின்றாங்க. சரி, திரு நாகராஜ், இப்போ அண்மைய தகவல் ஒன்று வந்திருக்கு. ஒரு பக்கம் இந்த தபால் வாக்கில் எண்ணக்கூடிய பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதில் ஒரு வாக்குகளை எண்ணுவதற்கு மற்ற கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் முகவர்கள் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. அதில் சின்னம் குத்தப்பட்டப்ப அந்த சின்னம் அந்த பாக்ஸை தாண்டி மற்ற இடத்திற்கு போயிருக்கு. அதன் காரணமாக அந்த வாக்களில் செல்லாதவையாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் மற்றும் பாமக வேட்பாளர் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. அதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு சலசலப்பு அப்படின்னு ஏற்பட்டிருக்கு. தற்போது மீண்டும் வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை பார்த்து விடலாம். தற்போது முதல் சுற்று எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிறது. அதனுடைய அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 5541 வாக்குகள் பெற்று
திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலை பெற்றிருக்காரு. அண்மை காலத்தில் மக்களவைத் தேர்தல் முடிந்து நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் இது என்பதன் காரணமாக இரண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் சட்ட ஒழுங்கு தொடர்பாக அண்மையில் சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த ஒரு விவகாரம், அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆற்றிய எதிர்வினை அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் மன்றத்திலும் அது முன்வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேர்தல் முடிவு அப்படின்றது மக்களுடைய தீர்ப்பு அதை சார்ந்து இருக்கும் அப்படின்றதும் ஒரு பார்வையா இருக்கு. திரு நாகராஜ், இதுல 80% வாக்கள் அப்படின்றது பதிவாகி இருந்தது. அதிமுக வாக்கள் தங்களுக்கு வேண்டும் அப்படின்னு உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வலியுறுத்தினாங்க. ஆனா இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது அதிமுக வாக்கு பாஜகவுக்கு வந்திருக்கா, பாமகவுக்கு வந்திருக்கா? இல்ல, ரெண்டு விஷயம். நான் என்னுடைய கணிப்பு ஒரு 1,20,000 ஓட்டுகளை திமுக வாங்கும், ஒரு 60,000 ஓட்டுகளை பாமக பெறும், ஒரு 20,000 வாக்குகளை ஏறக்குறைய அந்த ரேஞ்சில் நாம் தமிழர் கட்சி பெறும். அதனால பாமகவை பொறுத்த வரைக்கும் 60,000 ஓட்டுகள் என்பது, ஏன்னா அவங்களுக்குள்ள அங்க மொத்த வாக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் ஏறக்குறைய அவங்க சமுதாயம் சார்ந்தவர்கள் ஒரு 40,000க்கு மேல் இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு 20,000 ஓட்டுகள் பெறுகிறார்கள் என்றால் அப்போ அதிமுக ஓட்டு அங்கே ஷிஃப்டா இருக்கிறது அப்படிங்கறதா நாம அதை யாருக்கு ஷிஃப்டா இருக்கு, மற்றபடி யாருக்கு ஷிஃப்டா இருக்கு? அதிமுக வாக்கு கணிசமா ஒரு ஒற்றை இலக்கத்துல மாறிடுது, ஓகே, பட் பெரும்பாலும் யாருக்கு போயிருக்கு? இல்ல, பெரும்பாலும் நீங்க இப்போ ஒரு காலத்துல 1,20,000 ஓட்டுகளை மேல் வாங்கிய அதிமுக வாங்கி இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 2016 இப்போ அது அந்த வாக்கள் குறையுது அப்படின்னா அந்த பொதுமக்கள் கட்சி சார்பற்றவர்கள் சில பேர் நான் குறிப்பிட்ட அந்த பல்வேறு விஷயங்களுக்கு பை ஃபோர்ஸ் ஆர் பை லவ் ஆர் பை அஃபெக்ஷன் இதையெல்லாம் கொண்டு இந்த ஒரு வார கவனிப்பு 10 நாள் கவனிப்பை எல்லாம் மனதில் நிறுத்தி, ஏன்னா அவங்க எல்லாம் பாவம், ரொம்ப அப்பாவி மக்கள், அன்புக்கு ஏங்குகிற மக்கள், அதையெல்லாம் அங்கிருந்து ஒரு வீதிக்கும் 10 திமுக நிர்வாகிகள் 20 உட்கார்ந்து அமர்ந்து செய்கின்ற பொழுது சரி ஜெயிக்க போற இப்படிதான் ஆளுங்கட்சி தானே அவங்களுக்கே போட்டுருமே அப்படிங்கிற மனநிலை உள்ளவர்களும் சேர்ந்து போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வெற்றியை தான் திமுக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 60,000 வாக்குகள் பாமக பெருக போகிற வாக்குகள் உண்மையான கொள்கை ரீதியான பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடைத்த வெற்றியாகத்தான் நம்ம அதை கருதணும். ஏன்னா இது நிச்சயமா அப்படித்தான் போகுது. ஏன்னா நீங்க ஈரோடு இடைத்தேர்தலையும் அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக படுகொலையை தாண்டியும் ஒரு 42,000 பேர் 40,000 பேர் அதிமுக கூட்டணிக்கு அன்று வாக்களித்தார்கள், பாஜகவுக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்களித்தார்கள். அப்ப இதையெல்லாம் சட்டை செய்யாத ஒரு ஜனநாயக கூட்டம் அங்கே இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்னு டாக்டர் சபீரா அவங்க பேசுறப்ப திமுக நண்பர் சொன்னாங்க, இந்தி பத்தி பேசினாங்க. தமிழ்நாட்டில் முதல்வர் அவர்கள் உறுதியை முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்களிக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்களோ திரு நாகராஜ்? தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வு ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்களா? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. நான் சொல்றேன், நான் திரும்ப ஐ எம் ரிப்பீட்டிங் திஸ். நான் மக்களை குறித்து மதிப்பிடல. இந்த 75 ஆண்டு காலமாக 2 கட்சிகளும் மக்களை எப்படி பயன்படுத்தி வந்தது, ஓட்டு வங்கியாக எப்படி வைத்திருந்தது அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். ஏன்னா அப்படித்தான் அந்த மக்கள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். திருமங்கலம் அங்க தொடங்கி பெண்ணகரம் தொடங்கி இன்னும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியா நாம பார்க்கிறப்போ பணம் என்பது தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிவிட்டது. அதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு வந்து விட்டார்கள். அதற்கு காரணம் அவருடைய அறியாமை, வறுமை, பல்வேறு பிரச்சனைகள். இதுல மாற்று கருத்து இல்ல. அப்படித்தான் மக்களை வைத்திருக்கிறது. ஓட்டு வங்கியாக பணம் கொடுத்தால் ஓட்டு போடுகின்ற ஒரு வங்கியாகத்தான் இந்த அரசு, 2 அரசுகளும் மக்களை வைத்திருக்கிறது. பொதுவா எப்படி சொல்லிட முடியும்? மக்களவைத் தேர்தலில் பாஜக கிடைச்சிருக்கு, அது உங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா கருதுறீங்க நீங்க. ஆனா அதை எப்படி பொதுவா நம்ம சொல்லிட முடியும்? இது